3 ஆண்டு கால சம்பளத் தொகை வழங்கக் கோரி தென்காசியில் தனியார் சர்க்கரை ஆலையின் முன் அமர்ந்து தொழிலாளர்களால் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாசுதேவநல்லூர் அருகே உள்ள தனியார் சர்க்கரை ஆலையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்துள்ளனர். இந்த நிலையில் சில நிர்வாக காரணங்களுக்காக 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆலையானது முழுமையாக அடைக்கப்பட்டது. இதில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டு கால சம்பளத்தை தொகையான கொடுக்காமல் கடந்த 5 ஆண்டு காலமாக தாமதப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சர்க்கரை ஆலையானது மீண்டும் திறக்கப்பட உள்ளதால் சம்பள பாக்கியை வழங்கக் கோரி தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் குமரன் சாலையில் பொதுமக்களை கடித்த 6 வெறி நாய்களை தனியார் அமைப்பினர் பிடித்து சென்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வெறி நாய்கள் தொல்லைகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. கடந்த சில நாட்களாக வெறி நாய்கள் கடித்ததில் முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குமரன் சாலையைச் சேர்ந்த பெண் ஒருவரை 3 வெறி நாய்கள் சேர்ந்து தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அப்பகுதியினர் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் அமைப்பினரிடம் கொடுத்த புகாரின் பேரில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரிந்த 6 வெறி நாய்களை தனியார் அமைப்பினர் லாவகமாக பிடித்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வில்லியநல்லூர் அருகே விளைநிலங்களை காற்று பன்றிகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வில்லியனூர் கிராமத்தில் சுமார் 600 ஏக்கரில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் இரவு நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட காட்டு பன்றிகள் விளைநிலங்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் காட்டு பன்றிகளை உடனடியாக பிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேளாண் துறை அதிகாரிகள் சேதங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேயிலை மகசூல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தேயிலை செடிகளில் கொழுந்துகள் துளிர்விட்டு வளர்ந்து மகசூல் வெகுவாக அதிகரித்து காணப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் சுமார் 55,000 ஹெக்டேர் பரப்பளவில் தேயிலை பயிரிட்டு பிரதான தொழிலாக தேயிலை விவசாயம் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக தொடர் மழை பெய்து வருவதால் தேயிலை மகசூல் அதிகரித்துள்ளது. இதை அடுத்து பசுந்தேயிலை கொழுந்துகளை அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே முட்டை வியாபாரி வீட்டில் 27 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடம்பத்தூர் கசவநல்லாத்தூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த ராமு என்பவர் முட்டை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் ராமு வியாபாரத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து புகார் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 27 சவரன் தங்க நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்க பணம் திருடு போனது தெரியவந்தது. இதை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மலேசியாவில் நடந்த சர்வதேச சிலம்ப போட்டியில் தஞ்சையை சேர்ந்த சிலம்பாட்ட வீரர்கள் 2 தங்க பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். மலேசியாவில் 2 நாட்கள் நடந்த சர்வதேச சிலம்பம் போட்டியில் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, கத்தார், துபாய் உள்பட 6 நாடுகளைச் சேர்ந்த சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகள் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு சார்பில் தஞ்சையை சேர்ந்த விவேக், சூரிய பிரகாஷ் ஆகிய இருவரும் குத்துவரிசை மற்றும் தொடுமுறை போட்டியில் தங்க பதக்கம் வென்று அசத்தினர். இந்த நிலையில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்கள் பெற அரசு உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதில் பல்வேறு கலைகள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். சிலம்பம், குத்துவரிசை, மான்கொம்பு, வாழ்க்கையடையம் போன்ற பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போது 2024 சர்வதேச போட்டிக்கு மலேசியாவுக்கு போயிருந்தோம். அங்கே பல நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கத்தார், ஸ்ரீலங்கா போன்ற பல்வேறு நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் நாங்கள் இந்தியா சார்பாக நானும் சூரிய பிரகாஷ் என்னோட ஸ்டூடெண்ட்டும் போயிருந்தோம். சூரிய பிரகாஷ் சப் ஜூனியர் கேட்டகிரியில் குத்து வரிசையில் கோல்டும் ஸ்பேரிங்கில் சில்வரும் வாங்கினாங்க. விவேக் நான் சீனியர் கேட்டகிரியில் குத்து வரிசையில் கோல்டும் ஸ்பேரிங்கில் கோல்டும் வாங்கியிருக்கேன். இப்போது நாங்கள் போனது எல்லாமே எங்களோட தனிப்பட்ட செலவில் தான் போனோம். இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவும் உதவி செய்யணும். இனி வர அடுத்தடுத்த இதுக்கு அவங்க எங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்.
சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 1240 பேர் ஒரே நேரத்தில் 2 நிமிடம் 54 நொடிகள் புஜங்காசனம் செய்தது உலக சாதனை படைத்துள்ளனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் மற்றும் ஊழியர்கள் என 1240 மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்தனர். இறுதியாக 2 நிமிடங்கள் 54 நொடிகள் தொடர்ந்து புஜங்காசனம் செய்து காட்டி அசத்தினர். இந்த செயல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் யூனியன் நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான சான்றுகள் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கோயில் திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாடானை அடுத்த கருமொழி கிராமத்தில் உள்ள திருவேட்டை ஐயனார் தர்ம முனீஸ்வரர் கோயில் வைகாசி உற்சவ விழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்ட மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த காளைகள் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டதும் சீறி பாய்ந்து ஓடியது. அதனை போட்டி போட்டு மாடுபிடி வீரர்களும் அடக்கினர். இதனை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ராணிப்பேட்டை அருகே தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாணை எண் 160 படி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை வழங்க வேண்டும், ஊதியத்தில் தாமாகவே மாதந்தோறும் வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அக்கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டம், மாநில